எப்படிடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்க அப்படின்னா, மச்சான் என் ஐடில பார்த்திருக்கியா நீ? மோஸ்ட் கான்ஃபிடென்ட் கை யாருன்னா, பிடிஎஸ்ல இருக்கிற ஜின். என்னதான் டிடெக்டிவ் ஆகணும், ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இனிஷியலா ஆசை வச்சிருந்தாலுமே, இப்ப அவர் வந்து பிடிஎஸ்ல ஒரு மெயின் வோக்கலிஸ்ட்டா மாறிட்டாரு. அண்ட் இவர் வந்து பேண்டோட ரொம்ப எல்டஸ்ட் மெம்பர். அதாவது எல்டஸ்ட் மெம்பர் அப்படிங்கிறதுனாலேயே, இவர் பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லைக் குக்கிங்லேருந்து கான்ஃப்ளிக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் இவரே டீல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. லைக் அ மதர் தௌஸ் அ ஹோம்ங்கிற மாதிரி. இவர் தான் பிடிஎஸ் குரூப்லயே கொஞ்சம் செலவு பண்ற அளவுக்கான வசதி உள்ள ஒரு பெர்சன். கொஞ்சம் நல்ல வசதியான பெர்சன் தான். அதனால வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்றது, ஸ்நாக்ஸ் வாங்குறது அப்படி இப்படின்னு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பயங்கரமான சேட்ட புடிச்ச பையன். கம்பெனிலேருந்து ஹேர் கட் பண்ணாத, ஹேர் டை பண்ணாத, டயட்டரு அப்படின்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன். நான் அப்படிதான் கட் பண்ணுவேன். நான் அப்படிதான் ஹேர் டை பண்ணுவேன். சாப்பிடுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் இவருக்கு வந்து ஸ்வான் நெக் டிஃபமேட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிசீஸ் ஒண்ணு இருக்குது. அது வந்துருச்சுன்னா, நம்மளோட விரல்கள் இருக்கும்ல, இந்த விரல்கள் வந்துட்டு அது வந்து ரொம்ப பெண்ட் ஆயிரும். பெண்ட் ஆயி வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சுரும். ரேண்டமான டைம்ல பெண்ட் ஆயி அது பெயின் ஆக ஆரம்பிச்சுரும். இவரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாரி எல்லாம் நடக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் த பெயின், கூல் கை அண்ட் அ கான்ஃபிடென்ட் பெர்சன். ஸோ வந்து ஹி இஸ் அ இன்ஸ்பிரேஷன் டூ மெனி பீப்பிள் டூ லவ் தெம்செல்ஃப். ஸோ இன்னும் நெறைய பேர பத்தி பார்க்கலாம். Stay tuned. Bye.